சென்னை மாநகராட்சி உட்பட 3 மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையங்களில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி வகுப்பு துவக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் பணிபுரிய உள்ள மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்பினை சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநகராட்சி ஆணையர், வாக்கு எண்ணிக்கை போது தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி அனைத்து நடவடிக்கைகளும் பின்பற்றப்படும் எனவும், சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையில் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு பணிகள் வழங்கப்படும் எனவும் கூறினார். வேலூரில் தனியார் பள்ளியில் மாணவர்கள் செலுத்திய கட்டணத் தொகையை மோசடி செய்த பெண் ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் தொரப்பாடி எழில் நகரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் வேலூர் கலைவாணர் நகரை சேர்ந்த செல்வி என்பவர் காசாளர் பதவி வகித்து வந்துள்ளார். பள்ளியில் மாணவர்கள் செலுத்தும் கல்விக் கட்டணத்தை செல்வி பெற்று அதற்கான ரசீது வழங்கி மறுநாள் அந்த பணத்தை சென்னையில் உள்ள பள்ளியின் அலுவலக வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது வழக்கம். ஆனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ஜனவரி வரை மாணவர்களின் கல்விக் கட்டண ரசீது மற்றும் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பணத்துக்கும் வேறுபாடுகள் இருந்துள்ளது. இதையடுத்து சென்னையில் உள்ள பள்ளி நிர்வாகத்தின் தணிக்கை குழுவினர் தணிக்கை செய்ததில் காசாளர் செல்வி மாணவர்களின் கல்விக் கட்டணம் ரூபாய் 26,90,127க்கு ரசீது வழங்கிவிட்டு அதனை வங்கிக் கணக்கில் செலுத்தாமல் கையாடல் செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து தணிக்கை குழுவினர் செல்வியிடம் விசாரணை நடத்தி கையாடல் செய்த பணத்தை விரைவாக செலுத்தும்படி கூறினர். ஆனால் அவர் பணத்தை திரும்ப கொடுக்காமல் காலம் கடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் பணத்தில் சுற்றுலா சென்றதும் வாங்கிய கடனை அடைத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். காரிமங்கலம் அருகே குடிபோதையில் அண்ணனை கொடுவாளால் வெட்டி கொலை செய்து குப்பையில் புதைத்த தம்பி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த சாவடியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன். இவருக்கு திருமணமாகவில்லை. இவரது உடன் பிறந்த தம்பியான ரகுவிற்கு திருமணமாகி தீபா என்ற மனைவி குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மோகன், ரகு இருவரும் இரவில் ஒன்றாக மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்நிலையில் இரவு இருவரும் ஒன்றாக சேர்ந்து சாவடியூர் வீட்டின் அருகே மது அருந்தியுள்ளனர். அப்போது மோகன் தம்பி ரகுவிடம், நீ மட்டும் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றும், எனக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்யவில்லை என்றும் கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த ரகு அருகில் இருந்த கொடுவாளால் அண்ணன் மோகனை கழுத்தில் வெட்டியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே மோகன் இறந்துள்ளார். அண்ணன் இறந்துவிட்டதை அறிந்த ரகு அருகே உள்ள குப்பை கழிவு கொட்டப்படும் குழியில் மோகனை புதைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று மனைவி தீபாவிடம் நடந்ததை கூறியுள்ளார். உடனடியாக தீபா காரிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மோகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரகுவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் காவல்துறை மேற்கொண்ட வாகன சோதனையில் பேருந்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம் அருகே எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து சென்னை நோக்கி வந்த தனியார் சொகுசு பேருந்தை சோதனையிட்ட போது சிலரது பையில் ஏராளமான வெள்ளிப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ வெள்ளிப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவற்றை கொண்டு வந்த மசூலிப்பட்டினத்தை சேர்ந்த நாராயணன், கோபி ஆகிய இருவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திராவில் இருந்து வெள்ளிக்கட்டிகளில் சுவாமி சிலைகள், கொலுசு தயாரித்து சென்னை சவுகார்பேட்டையில் விற்பனைக்காக கொண்டு செல்வதாக விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த காட்டு யானையை 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மீட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொளப்பள்ளி பகுதியில் தனியார் தோட்டம் உள்ளது. இங்கு காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வந்தபொழுது நேற்று இரவு தோட்டத்தில் உள்ள கிணற்றில் 2 வயது மதிக்கத்தக்க யானை குட்டி விழுந்தது. தகவல் அறிந்த மாவட்ட வன அலுவலர் வெங்கடேச பிரசாத் தலைமையில் வனத்துறையினர் அதிகாலை 3 மணி முதல் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதை உருவாக்கி 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானைக்குட்டி மீட்கப்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.